Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டர் ஃபுல் கோர்ஸில் 36வது எபிசோட் ட்ரேடிங் சைக்காலஜியில் ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற விஷயத்தை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபோமோ பற்றி நம்ம பேசக்கூடிய டாபிக்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோமோ அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அது எந்தளவுக்கு நம்மளுடைய ட்ரேடிங்கில் இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் ஃபோமோ நமக்கு இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்தது ஃபோமோ அப்படின்ற ஒரு விஷயத்தை, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதை நம்மளை விட்டு துரத்துறதுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ், அதிலேருந்து மீண்டு வர்றதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபோமோ இன் ட்ரேடிங். அதாவது ஃபோமோ அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னா, சிம்பிளாக முதல் விஷயம் சோசியல் கம்பேரிசன் அப்படின்றது ஒரு சோஷியல் மீடியாலேயே இருக்கட்டும் அல்லது மற்ற ட்ரேடிங் கம்யூனிட்டிலேயே இருக்கட்டும், மற்ற ட்ரேடர்ஸோட சக்ஸஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோமோ அப்படின்றது வரும். ஓகேங்களா? அடுத்தது கன்ஃபர்மேஷன் பயாஸ். அதாவது ஒரு ட்ரேடில் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடை கம்ப்ளீட்டாக அந்த பையர் செல் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கான எவிடன்ஸ் அப்படின்றது தேவை அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்குது அப்படின்னா அது ஃபோமோ அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி ரீசன்சி பயாஸ் அப்படின்னா, மார்க்கெட்டில் நடந்திருக்கக்கூடிய அதாவது ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஒரு 1:20 உங்களுக்கு தந்திருக்கும் ஏதோ ஒரு ரீசன்னால். பட் ஆனால் அதே விஷயம் வேறு டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்க்கும்போதோ அல்லது அந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா லொக்கேஷன்லேயும் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களை தூண்டிவிடும். இது ஃபோமோ அப்படின்றது தான். இன்னொன்று ப்ராப்பர் ரிஸ்க் அப்படின்றத எடுத்தாலும், ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு 0.5% ரிஸ்க் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 0.5% ரிஸ்க்கு நம்ம என்னென்னு நினச்சி எடுப்போம், மேபி இது லாஸ் ஆனாலும் நமக்கு தேவையான லாஸ். பட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்டு நம்ம வச்சு தான் இந்த ட்ரேட் அப்ளை பண்ணியிருக்கிறோங்கிற பிளானோடு தான் நம்ம ட்ரேட் போடுவோம். பட் ஆனால் அந்த ட்ரேடு சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன நடக்கும்னா, ஜஸ்ட் நம்ம ஒரு 1:3 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா அது 1:1 அல்லது 1:1.5 போயிட்டு திரும்ப நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அப்போ என்னென்னா, அடடா அதை விட்டுட்டுமே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய ஃபோமோ அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். எதனாலேனா, உங்கள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மேலேயோ அல்லது உங்கள் மேலேயோ இருக்கக்கூடிய லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ்னால். அடுத்த விஷயம், த இம்பேக்ட் ஆஃப் ஃபோமோ ஆன் ட்ரேடிங் அப்படின்னா, உங்களுடைய ட்ரேடிங் கேரியரில் ஃபோமோன்றது எப்படி உங்களை இம்பேக்ட் பண்ணும். முதல் விஷயம், ஓவர் ட்ரேடிங். எந்த விதமான காரணமும் ப்ராப்பர் அனலிசிஸும் இல்லாமல் கண்டினியூஸாக ட்ரேடு போட்டுட்ருக்கிற மைண்ட் செட்டுக்கு உங்களை தூண்டி விட்டுரும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ப்ரைஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்குதா, உங்களுடைய ட்ரேடிங் பிளானுக்கு அது ஃபேவரபுளாக இருக்குதா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ண விடாமல் ட்ரேட்ஸ் எடுக்க வச்சுட்டே இருக்கும். அதுதான் சேசிங் த மார்க்கெட்டை சேஸ் பண்ணி பை செல், பச்சை கேனில் பார்த்தா பை, சிவப்பு கேனில் பார்த்தா செல், அல்லது அடடா செல் மூமெண்ட்டு போயிருமோ, அடடா பை மூமெண்ட்டு போயிருமோ அப்படின்ற மைண்ட் செட்டில் கம்ப்ளீட்டாக உங்களை ட்ரேட் எடுக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அது நடக்கும். அதே மாதிரி இக்னோரிங் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கவலையே இல்லை. ஒன்று ஒரு 0.5%, 1%, 2% அந்த மாதிரி ஒன்று கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறது. அல்லது ஃபஸ்ட்டு ட்ரேட் கான்ஃபிடென்ஸாக 2% ரிஸ்க் வைப்பார், அது ஒரு ஸ்டாப் லாஸ் அடிச்சோன்னா அப்படியே நேராக 0.1% ரிஸ்க்கு வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் கொண்டுட்டு வந்துவிடும். அதே மாதிரி எமோஷ்னல் ட்ரேடிங். அந்த எமோஷ்னல் ட்ரேடிங் தான் நான் சேசிங் த மார்க்கெட்லேயும் சொன்னேன். ஒரு பச்சை கேனில் பார்த்தா அடடா இந்த பை போயிடும், நம்ம இது பச்சை கேனில் வந்துருச்சு பை தான் போகும், சிவப்பு கேனில் வந்துருச்சு செல் தான் போகும், இப்படின்ற மைண்ட் செட்டில் உங்களை ட்ரேட் போடுறதுக்கு எமோஷ்னலாக உங்களை ட்ரிகர் பண்ணும். ஓகேங்களா? அதே மாதிரி அந்த அந்த ட்ரேடிங் பிளானில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணாததுனால ஒரு சின்ன லாஸஸ் வரும் இல்லைங்களா? அந்த லாஸஸ் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் நீங்கள் எமோஷ்னலாக பர்ன் ஆவீங்க. ஸோ அந்த எமோஷ்னலாக உங்களை வீக்கர் பண்ணுறதுக்கான வேலைகள் ஃபோமோ அப்படின்றது கண்டிப்பாக செய்யும். ஸோ இது ஒரு ட்ரேடருக்கு அவருடைய ட்ரேடிங் கேரியரில் ஃபோமோ அப்படின்ற விஷயம் இருக்குதுங்கிறதுக்கான அல்லது அந்த விஷயம் இருக்கிறதுனால உங்களை ட்ரேடிங் கேரியரில் இப்படி இம்பேக்ட் பண்ணும்.
அடுத்த விஷயம் ஃபோமோ உங்களுக்கு இருக்குதுங்கிறத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்லது அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ட்ரேடு அல்லது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படா அந்த ட்ரேட் விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்லாம் இருக்கும். ஸோ இப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அல்லது நமக்கு அது டார்கெட் அடிக்குமா, ஸ்டாப் லாஸ் அடிக்குமா அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் கெஸ் அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக என்னென்னா ஃபோமோ இன்னும் உங்களுக்கு இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரேடர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயத்த சப்போஸ் அவர் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறாரு அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தெரிய வருது, ஒரே கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, ஒரு போஸ்ட் போடுறாரு அப்படின்னா அந்த விஷயங்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ட்ரிகர் ஆகி ஒரு சில வேலைகள் செய்வீங்க. அது என்னென்னா, அடடா அவன் அந்த இடத்துல அவங்க ட்ரேட் போட்டிருக்காங்க, நம்ம அதே மாதிரி அடுத்து அந்த பேட்டர்ன் வரும்போது அந்த இடத்துல நம்ம ட்ரேட் போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி ஒரு ட்ரேட் போட்டிருப்பீங்க, அந்த ட்ரேடுக்கான கிளியர் அனலிசிஸோ அல்லது ப்ராப்பர் பிளானோ இல்லாமல் அந்த ப்ரைஸ் மேலே தான் போகும், இல்லை எனக்கு இது வந்துருச்சு, இந்த சிக்னல் வந்துருச்சு பை தான், இந்த சிக்னல் வந்துருச்சு செல் தான் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் பிளான் அல்லது கிளியர் அனலிசிஸ் இல்லாமல் அந்த ட்ரேடை கண்டிப்பாக நம்பி இருக்கிறது. அடுத்தது ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அல்லது ட்ரேடு எடுக்கலை அல்லது எடுத்த ட்ரேடு உங்களுக்கு லாஸில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோமோ அப்படின்றது உங்களுக்கு இருக்குதுன்றத நமக்கு என்னென்னா காட்டி கொடுக்குது. ஸோ இந்த உணர்வுகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த விஷயம் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஓவர் கம் ஃபோமோ. இந்த ஃபோமோ அப்படின்றது அதாவது இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசின ஃபியர், கிரீட், ஃபோமோ எல்லாமே பேசிக்காக ட்ரேடிங் சைக்காலஜியில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் அதிலேருந்து வெளியே வர்றதுக்கு முதல் விஷயம் சாலிட் ட்ரேடிங் பிளான் அப்படின்றது முக்கியம். ஸோ இதை நம்ம ஃபியர்லேயும் பார்த்தோம், கிரீட்லேயும் பார்த்தோம், ஃபோமோலையும் இப்போ பார்க்குறோம். அண்டு ட்ரேடிங் பிளான் அப்படின்றது ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட்டுக்கான ரூல்ஸ் அப்படின்றது வேணுங்க. அந்த ரூல்ஸில் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா நல்ல விஷயம். அதே மாதிரி ப்ராக்டிஸ், டிசிப்ளினான ப்ராக்டிஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு மற்ற ஃபோரம்ஸில், அதாவது ட்ரேடிங் ஃபோரமாக இருக்கட்டும் அல்லது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், டைம் ரொம்ப கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய லெர்னிங் சைக்கிளை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய ட்ரேடிங்கில் உங்களுக்கான கோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஒரு லாங் டைமுக்கு நீங்கள் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு பிளானாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா அது டிசிப்ளினான ப்ராக்டிஸ். இதில் இருந்து அந்த ஃபியர் அப்படின்ற ஒரு விஷயமே போயிடும். அந்த ஃபியர் இல்லைன்னா இந்த ஃபோமோ அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி உங்களுடைய எமோஷ்னல் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப மெயின்டைன் பண்ணணுங்க. அதாவது உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணும்போது எந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தா எமோஷன் வருதுன்றத நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே அவேர்னஸாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ப்ராஃபிட் அல்லது நல்ல லாஸ் அல்லது ஒரு கண்டினியூஸாக தப்பாகவே தெரிகிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ட்ரேடு எடுக்கிறப்பவோ அல்லது ட்ரேடு சார்ட் அனாலிசிஸ் பண்ணும்போதோ கம்ப்ளீட்டாக எமோஷ்னலாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன டிசிஷன் எடுத்தீங்க, ஸோ அது எங்கே கிடைக்கும்னா நீங்கள் ட்ரேடை ஜர்னல் பண்ணும்போது நோட் பண்ணி வைப்பீங்க இல்லைங்களா, ஸோ அந்த விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், அதாவது பரிபூர்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதாவது எப்படின்னா, மார்க்கெட் எவ்ரிடே நடக்கக்கூடிய விஷயம் பை அண்ட் செல். பட் என்ன நடக்கும்னா எவ்ரி டைம் உங்களுக்கு ட்ரேட் கொடுக்குறப்ப நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். அதாவது கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க சிம்பிளாக ஒரு பிளான் என்னென்னா, ஒரு பால் போட்டாச்சு, அதை நீ 6 அடிச்சியோ 4 அடிச்சியோ சிங்கிள் அடிச்சியோ, பட் அடுத்த பால் நீ ஸ்ட்ரைக்கில் நிற்கணும், புது பால் தான் போடுவான். அதுக்கு அவன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல் செட் வச்சு அவங்களுடைய பிளான் படி உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரேடிங்லேயும் எவ்ரிடே அப்படின்றது ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும்.
அதே மாதிரி பழைய ட்ரேட்ஸை வச்சு, அதாவது இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேட்ஸை வச்சு நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்கு அந்த ஜர்னல் அப்படின்ற விஷயத்த ப்ராப்பராக பண்ணினீங்கன்னா அதில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரேடிங் ஜர்னல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதை பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங்கில் ஒரு ப்ராப்பர் டிசிப்ளினோட மென்டலாக உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. என்ன நடந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவில் எத்தனை பேர் பை சொன்னாலும் சரி, செல் சொன்னாலும் சரி, நான் என் பிளான் படி இருப்பேன், எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குதுன்ற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த ஃபோமோ அப்படி. அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 37 ட்ரேடிங் சைக்காலஜியில் பேஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு தேவை, அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபியர், கிரீட், ஃபோமோ இந்த விஷயத்தையெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த பேஷன்ஸை கெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு பிளான் நம்ம எப்படி பண்ணலான்றதை அடுத்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம்.